கைஸ் ஒரு 2 மாசமா இந்த சஞ்சு சாம்சன் நியூஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. நிறைய ஸ்டோரி லைன்ஸ்ல எழுதிட்டு இருந்தாங்க. தற்செயலாகவும் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு ஒத்து போற மாதிரியே நடந்துச்சு. ஸோ அதனாலேயே நம்ம எல்லாருமே இதை ஓரளவுக்கு நம்பிட்டு இருந்தோம். பட் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் விட்டுருக்காங்க. கைஸ் சஞ்சு சாம்சன் ஆர்ஆர்ல தான் இருக்க போறாரு. எந்த ஒரு டீம் கிட்டையும் ஆர்ஆர் ட்ரேட் பண்ண போறது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட சஞ்சு சாம்சன் நியூஸ்க்கு ஒரு ஆர்ஐபி போட்டுருலாம் கைஸ். 2 மாசமா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பண்ட் நியூஸ் விட இது இன்னும் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்து தற்செயலா ஒத்து போற மாதிரி அமைஞ்சனால மேபி இது உண்மையா இருக்குமோன்ற மாதிரி தான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் இவங்க நியூஸை படிச்சு பார்க்கும்போது இவங்களோட கான்ஃபிடன்ஸ் மீட்டர் ஹையா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் இயர் ரியான் பராக் கேப்டன்ஷிப் பண்ணனால நிறைய பேர் சஞ்சு சாம்சன் வந்து வேற டீமுக்கு போக போறான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த ட்ரேட் ரூமர் ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இந்த நியூஸை போட்டவர் தான் பரத் தருண் வந்து சிஎஸ்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பவுலிங் கோச்சான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதை சொல்லி முடிச்சு ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எல்எஸ்ஜி வந்து பரத் தருண் அவங்களோட பவுலிங் கோச்சை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எந்த ஒரு நியூஸும் பிரான்சைஸ் கிட்ட இருந்து அஃபிஷியலா வர நம்ம யாருமே நம்ப கூடாது. பட் எனிவேஸ் இது முடிஞ்சு போன கதை தாங்க. சஞ்சு சாம்சன் நியூஸ் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். இது ஓரளவுக்கு 50-50 கேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ஸ்டார்டிங்ல சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பேர் என்னென்னமோ நியூஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒத்து போச்சு. அவர் அமெரிக்கா போனாரு, டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் மேட்ச் அட்டன் பண்ணாருன்னு அந்த ஒரு 2-3 வீக்ஸ் வந்து பீக்கா இருந்துச்சு. இந்த சஞ்சு சாம்சன் ரூம் வந்து கன்ஃபார்ம் எல்லாம் பேசி முடிச்சது. ஹேண்ட் ஷேக் முதற்கொண்டு பேப்பர் சைனிங் முதற்கொண்டு எல்லாம் பண்ணியாச்சுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாட்கள் போக போக அந்த கான்ஃபிடன்ஸ் மீட்டர் குறைஞ்சது. இந்த மாதிரி நியூஸை உருட்டினவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் உல்டாவா பேக் அடிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அப்பவே லைட்டா தோணுச்சு கைஸ், ஆஹா ஓகேடா பண்டு மாதிரியே திருப்பி ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் கடைசியா போட்ட சிஎஸ்கே டார்கெட் பிளேயர் வீடியோவில் சஞ்சு சாம்சன் இல்லாத சிஎஸ்கே யாரை டார்கெட் பண்ண பார்ப்பாங்கன்ற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பிரசன்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாத்துருங்க. ஆக்சுவலாக நான் ட்விட்டர்ல பார்க்கும்போது கரெக்டாக லியோ பிரதர் அவங்க ஒரு சூப்பரான மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. நான் அதை இங்கே ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ட்விட்டரில் இருந்துட்டு அவரை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க அவரோட பேஜை. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்ஸ், கிரிக்கெட் ரிலேட்டட் மீம்ஸ் அண்ட் நிறைய ஸ்டாட்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ இன்கேஸ் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீம் கைஸ். இந்த மீமை பார்த்துலேருந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். ஒரு லாஸ்ட் 2 monthsல நம்ம ஃபேன் பேஸில் எல்லாரும் என்னென்னலாம் வச்சு கண்டென்ட்டாக பேசிட்டு இருந்திருக்கோன்றதை அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாரு. 1-2 பேர் ஆரம்பிச்ச ரூமர் வந்து எவ்வளோ பெரிய கண்டென்ட் காமெடி ஆகியிருக்குன்றதை கிளியராக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாரு கைஸ். இந்த லிஸ்ட்டில் எனக்கு பர்சனலான ஃபேவரட் அந்த டெவால் பிரவிஸ் ட்ரேட்டோ ஜேஎஸ்கே தான் கைஸ். 2-3 பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, ஜேஎஸ்கே டெவால் பிரவிஸை ட்ரேட் பண்ணிருச்சான், எம்ஐ வந்து கழட்டி விட்டுருச்சு கோவத்தில், லைஃப் லாங் எல்லோவில் தான் ஆட போறாரு, டிஎஸ்கியூலையும் அடுத்த வருஷம் அவர் தான், ஜேஎஸ்கியூலையும் அவர் தான், சிஎஸ்கிலையும் அவர் தான், 3 ஃப்ரான்ச்சைஸ்க்கும் டெவால் பிரவிஸ் ஆட போறான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஓகே தான். பட் SA20 ரூல்ஸ் படி டைரக்டா மற்ற டீம்ல ஆடின பிளேயரை ப்ரீ சைனிங் பண்ண முடியாது. அதனால தான் டெவால் பிரவிஸை ஜேஎஸ்கே ட்ரேட் பண்ணலன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். பட் நம்ம பசங்க அதோட நிறுத்தாம இவர் லாஸ்டா மென்ஷன் பண்ணிருக்க பாயிண்ட் தான் வச்சு பேசிட்டு இருந்தாங்க. டெவால் பிரவிஸ் இஸ் a definite pick in SA20 auction for JSK. எப்படிடா மனசாட்சி எல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரி தாங்க கேட்கணும். எனக்கு சொல்லும் போதே சிரிப்பா இருக்கு. எப்படின்னா ஆக்ஷன்ல டெவால் பிரவிஸ் வருவாரா, அப்ப மற்ற டீம் யாருமே பிட் பண்ண மாட்டாங்க, ஜேஎஸ்கே மட்டும் பிட் பண்ணி டெவால் பிரவிஸை டெஃபினட்டா பிக் பண்ண போறாங்களா. அட்லீஸ்ட் ஒரு நேம் சேக்காது நிறைய பிட் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் போனாலும் எடுக்க பார்ப்பாங்கன்ற மாதிரி கூட மென்ஷன் பண்ணலாம் கைஸ். ஆனா அதெல்லாம் சொல்லல, ஆக்ஷன்ல எடுத்துருவாங்களாம். அதனால தான் எம்ஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். எப்படிடா கூச்சமே இல்லாம இந்த மாதிரி பேச முடியுதாங்க இருந்துச்சு. ஆனா ஒண்ணு கைஸ், ஐபிஎல், SA20, MLC இல்லாத டைம்லலாம் இவனுங்க கொடுக்குற ரூமர்ஸ் நியூஸ் வச்சு செம்ம ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்கா டைம் பாஸ் ஆகும். இப்போ இந்த நியூஸை ஃபேக்னு சொல்லிட்டாங்க. இனி என்டர்டைன்மெண்ட்க்கு அடுத்த ஆப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தா நம்ம டெவால் பிரவிஸ் தான். எனிவேஸ் இன்னும் 1 monthலயே SA20 ஆக்ஷன் நடந்துரும். ஸோ அதனால அதுக்கு முன்னாடி ஏதோ ரூமர் கலப்பினாலும் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரூமரும் கலப்ப முடியாது. இது முடிஞ்ச அப்புறம் ஐபிஎல் ரிலீசஸ் அண்ட் ரிட்டன்ஷன் வந்துருமா. ஸோ அந்த டைம்ல மேபி அஸ்வின் வச்சு அடுத்த ரூமர் கலப்புவாங்கன்னு தான் நான் கெஸ் பண்றேன். ஸோ கைஸ் நீங்க இந்த சஞ்சு சாம்சன் சாகா பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 2 மாசமா நிறைய ரூமர்ஸோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட சூப்பரா ஸ்டோரி லைன் எழுதிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை பை.